ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் கர்த்தருக்குள் இயேசுவுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று 100% நம்புகிறேன். ஏனென்றால் தனது பிள்ளைகள் பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து மற்றும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து சொந்த பிள்ளைகளுக்காய் இறங்கி வந்து நமது பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்காய் பாவமாகி சாபமாகி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவப்பிள்ளை, அவர் அன்று மரித்ததால் அன்று உயிர்த்ததால் இன்றும் நாம் எல்லோரும் அவரது இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:18. தேவப்பிள்ளை, நமக்காய் மரித்த தேவன் அப்படியே மரித்து போகவில்லை, அவர் உயிர் தெழுந்தார். அதனால்தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். தேவப்பிள்ளை, நாம் ஆராய்ப்பது யாரு? உயிரற்ற தேவனை அல்ல, நாம் உயிர் தெழுந்த தேவனையே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அன்றும் இல்லை, இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இன்றும் உயிரோடு இருப்பதால் தான் இயேசு என்ன அற்புதம் அன்று செய்தாரோ அதற்கு இணையாக அற்புதங்களை இன்றும் தந்து செய்து கொண்டேதான் இருக்கிறார். தேவப்பிள்ளை, தன்னை நோக்கி, யாரை நோக்கி? இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறார். நம்முடைய தேவன் எப்பொழுதும் இறங்க ஆயத்தமா இருக்கிறார். தேவன் வாழ்ந்த காலத்தில் ஒருவேளை நாம் அவரோடு இருந்திருந்தால் நமக்கு ஒரு அற்புதத்திற்காக, ஒரு தேவைக்காக, மற்றும் ஒரு சுகத்திற்காக, ஒரு பலத்திற்காக நாம் அவரிடத்தில் என்ன செய்வோம்? அவர்கிட்ட போய் விசுவாசத்தோடு கேட்டிருந்தால் நமக்கு தேவன் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரா? ஹல்லேலூயா. நம்ம யாரு? நம்ம இயேசப்பாய்க்கு பிள்ளை. அவர் நம்ம ஒரு காரணம், ஏசப்பா எனக்கு இதுல ஒரு சுகம் வேணும், உனக்கு தேவை இருக்குது, செய்யுங்க ஏசப்பான்னு சொன்னா செய்யாம இருப்பாரா? 100% கண்டிப்பாக செய்வார். பிள்ளைகளை, அவர் நம் தேவன். அது போலவே இப்பொழுதும் அவர் நம் கூடவே தான் இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் யார் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அவர் கேட்டுக்கொண்ட காரியத்தில் ஒரு அற்புதத்தை 100% காண்பார்கள். தேவப்பிள்ளை, உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் அற்புதம் செய்ய உயிர் தந்த தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க கேளுங்க, தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நிலையில், எந்த நிலையில், எப்பேற்பட்ட நிலையில், என்ன அற்புதத்திற்காக, என்ன மாற்றத்திற்காக, அல்லது ஒரு சமாதானத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்களா? அதனை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவப்பிள்ளை, அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்களும் நானும் விசுவாசித்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா. இனி இப்பொழுதும் அதற்காக ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தை ஜெபிப்போமா? எங்களுக்காக சிலுவையிலே பாவமாகி மரித்து உயிர் தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உமது கல்வாரியின் இரத்தம் அவர்கள் மேல ஊற்றப்பட்டு அவர்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமது இரத்தத்தின் வல்லமையால் அவர்களுக்கு அற்புதம் மற்றும் ஆசீர்வாத தேவைகளை தடை பண்ணுகிற சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஆண்டவரே வியாதியிலிருந்தும் சுகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.